all, welcome to Simplistic biology. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீன், DNA and chromosomes. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாபிக்ல வீடியோஸ் வேணுமா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, வாங்க இப்போ டாபிக் குள்ள போகலாம். இப்போ உங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட கேரக்டர் பாதி அப்பா கிட்ட இருந்தும் பாதி அம்மா கிட்ட இருந்தும் தான் வந்திருக்கும். அது எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாடியில் இருக்க செல்ஸ் தான் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும். நம்ம பாடின்னு மட்டும் இல்லை, எல்லா லிவிங் ஆர்கானிசம்லையும் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஸோ இந்த செல் என்ன டைப் வேணாலும் இருக்கலாம், என்ன ஷேப் வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நர்வ் செல், ஹேர் செல், ஸ்கின் செல். ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸில் இருக்குது. பட் இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் ஒன்றா தான் இருக்கும். என்னென்னா இட் ஹேஸ் அ மெம்ப்ரெயின், அதுக்குள்ளே ஒரு ஃப்ளூயிட் கண்டென்ட் இருக்கும், அதுதான் சைட்டோபிளாசம். அதுக்குள்ளார இருக்கிறது தான் நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸில் தான் வி ஹாவ் குரோமோசோம்ஸ். ஸோ குரோமோசோம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹியூமனில் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது, அதாவது 46 குரோமோசோம்ஸ். பொதுவாக இதில் 22 பேர்ஸ் வந்து சேமாக இருக்கும், ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 23rd பேரில் வி ஹாவ் எக்ஸ் அண்ட் ஒய் விச் டிஃப்ரென்ஷியேட் மேல் ஆர் ஃபீமேல் கேரக்டர். ஸோ ஃபீமேல் அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ் குரோமோசோமும், மேல் அப்படின்னா அவங்களுக்கு XY குரோமோசோம்ஸும் இருக்கும். அதுக்கு முன்னாடி டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுங்கிற டாப்பிக்கை லாஸ்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை டாபிக்ஸில் வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக என்னை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். பேக் டு த டாபிக். ஸோ குரோமோசோம் இஸ் நத்திங் பட் லார்ஜ் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ, அதாவது டிஆக்சிரைபோநியூக்ளிக் ஆசிட். டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஒரு லேடரை ட்விஸ்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும், அதாவது டபுள் ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஎன்ஏல 4 பேசஸ் இருக்குது: அடினின், தைமின், குவானின், சைட்டோசின். ஸோ இது 4ம் சுகர் ஃபாஸ்பேட் பேக்போன் மூலயமா கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த லென்த்தி குரோமோசோமில் ஒரு பர்டிகுலர் ரீஜனை எடுத்தால் அதுக்கு பேர் தான் ஜீன். அண்ட் ஜீன் இஸ் மேட் அப் ஆஃப் ATGC பேசஸ். இந்த பேசஸோட ஹெல்ப் வச்சு இட் ப்ரொடியூசஸ் சம் ப்ரோட்டீன்ஸ். ஸோ பேசஸ் எந்த ஆர்டரில் வருதோ அந்த ஆர்டரில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். டிஎன்ஏல இருந்து ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராக்ரஸ்க்கு பேர் டிரான்ஸ்லேஷன். ஸோ நிறையா ப்ரோட்டீன் செல்ஸில் அதோட ஃபங்க்ஷன்ஸை காட்டும். செல்ஸ்லேருந்து டிஷ்யூ ஃபார்ம் ஆகும், டிஷ்யூலேருந்து ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகும், ஆர்கன்லேருந்து ஆர்கன் சிஸ்டம் டெவலப் ஆகும். ஸோ ஒரு ஜீன் தான் நீங்கள் என்ன லிவிங் ஆர்கானிசம் அப்படிங்கிறதே வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை டினோட் பண்ணும். ஸோ ஆன் கன்க்ளூஷன், குரோமோசோம் அப்படிங்கிறது நியூக்ளியஸில் இருக்க ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏல ஒரு பர்டிகுலர் ரீஜன் தான் ஜீன். ஹே ஆல், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணுமா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. Until then, it's bye-bye from Simplistic Biology.